பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் டுடே எபிசோடில் நம்ம வடிவிருந்துட்டு வாசலுக்கு தண்ணி தெளித்து கோலம் போட்டு போகலான்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. அதுக்கு அடுத்ததாக அந்த நேரம் பார்த்து ராஜியும் மீனாவும் வராங்க. என்ன இது குமார் வந்து இங்கே படுத்து கிடக்கா அப்படின்னு சொல்லிட்டு வடிவை வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கையை வாஷ் பண்ணிட்டு போயிட்டு, டே குமார் எந்திரிடா, என்னடா ஆச்சு உனக்கு, குமார் எந்திரிப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமாரும் எந்திரிக்கிறாரு. என்னப்பா ஆச்சு, ஏன் வெளியே வந்து படுத்துட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உள்ளே தூக்கம் வரல பெரியம்மா, அதனால தான் இங்கே வந்து படுத்தேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் அம்மாச்சும் வராங்க. பாருங்க அத்தை, உள்ளே ஏதோ இடம் இல்லாத மாதிரி இங்கே வந்து படுத்து கிடக்கா அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்னடா ஆச்சு குமார், ஏண்டா எதுவுமே இல்லாத மாதிரி இங்கே வந்து உட்காந்து படுத்துட்ருக்க, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஒன்றும் இல்லாமாச்சு, உள்ளே தூக்கம் வரல, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து உள்ளே கிளம்பி போகிறாங்க. என்னத்தை இவன் இப்படி ஆயிட்டான் அப்படின்ற மாதிரி கேட்கவும், என்னென்னமோ நடந்து போச்சு இல்லைம்மா, அதனால தான் அவன் இப்படி ஆயிட்டான், மற்றபடி வேறு ஒன்றும் இருக்காது, போக போக எல்லாமே சரியாக போயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, நின்று பார்த்துக்கிட்டே இருக்காத, நீ அவனுக்கு ஒரு டீயோ இல்லை காஃபியோ ஒன்று போட்டு கொடு, அவன் குடிச்சாக்க கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுவான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரிங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வடிவும் அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் அம்மாச்சி வந்து ராஜியும் மீனாவையும் வந்து பார்க்குறாங்க. எதுவுமே பேசாமல் உள்ளே கிளம்பி போகிறாங்க. ராஜி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. ராஜி என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அண்ணன் நிறைய தப்பு பண்ணியிருக்குக்கா, ஆனால் இருந்தாலையும் அண்ணன் இப்போ இருக்கிற நிலமையை பார்த்தா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. என்ன ராஜி, என்ன பேசிகிட்டு இருக்க? ஆமாக்கா, என்ன நான் இந்த கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு முன்னாடியே நான் சொல்லியிருந்திருக்கணும். அப்படி சொல்லியிருந்தா கண்டிப்பாக அவனோட வாழ்க்கையை அவன் அழிச்சிருக்கவே மாட்டான். அரசியும் இவனை உண்மையாக லவ் பண்ணான். இவனும் உண்மையாக லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருந்தா கூட நான் ரொம்ப சந்தோஷப்பட்டுருவேன். ஆனால் இப்போ ஓடி போன கடத்தி கொண்டு போய் வச்சான்ல, அப்போ கூட இவனே தாலி கட்டியிருந்தா கூட எந்த பிரச்சனையும் இருந்திருக்காதுக்கா. ஆனால் தேவையில்லாமல் எதேதோ பண்ண போய் ஜெயிலு அது இதுன்னு போயிட்டு வந்து இப்போ இவளை பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஒன்று நம்மளாவது அவன் நம்மளை கடத்தினும் போதே இவன் இப்படின்னு சொல்லியிருக்கணும், இல்லை அவன் ரெண்டாவது டைம் தப்பு பண்ணும் போதே வீட்டில் இருக்கிறவங்க அடித்து இந்த மாதிரியெல்லாம் பண்ணாதன்னு சொல்லி திருந்திருக்கணும். ஆனால் நம்மளும் அவனை திருத்துறதுக்காக எதுவுமே பண்ணலை. அந்த வீட்லேயும் அவனை நீ திருந்துறான்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. எதுவுமே சரியில்லாத போது என்ன பண்ண முடியும்? அவனுடைய தலையெழுத்து எப்படி இருக்கோ அவன் அப்படி தானே நடந்துப்பா அப்படின்ற மாதிரி மீனா வந்து சொல்லிடுறாங்க. இதுக்கு மேலாச்சும் மாமா பண்ணதுனால தான் அவன் ஏதோ கொஞ்சம் மனசு மாறுவான் போல இருக்குது, மாறினா ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா மயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுந்துட்டுருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் சுகன்யா வராங்க. மயில் நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நல்லா இருக்கேன் சித்தி அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. சரி, இப்படி எவ்வளோ நேரம் தான் உட்காந்துட்ருக்கிற போகிற, சரி வா எல்லாரோடையும் இரு, அப்போவாச்சு நீ கொஞ்சம் நல்லா இருக்கியான்னு பார்க்கலாம், அப்போ தான் எல்லாத்தையும் மறந்து பழையபடி சகஜமாக இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம், நான் இங்கேயே இருந்துக்கிறேனே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்படியே இருந்தால் என்ன அர்த்தம், வேண்டாவா உள்ளே போகலாம், எல்லாருக்கூடையும் இருவா அப்படின்ற மாதிரி சொல்லி கூட்டிகிட்டு போகிறாங்க. கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்காங்க மீனா, ராஜு, கோமதி எல்லாம். கோமதி ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக மயில் வராங்க. மயிலை பார்த்த உடனே வாங்கக்கா, ஏதாச்சும் சாப்பிட்றீங்களா, டீ போட்டுமா, குடிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மயில் இருந்துட்டு அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் மீனா, சாப்பாடு வேணா நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன் அத்தை, நான் ஏதாவது உதவி பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதெல்லாம் வேண்டாங்க்கா, நாங்கள் தான் உதவி பண்ணுறதுக்கு 2 பேர் இருக்கோம்ல, நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே நம்ம கோமதி இருந்துட்டு அந்த முகத்தில் இருக்கிற வத்தலை எடுத்துகிட்டு போய் காய வைக்க சொல்கிறாங்க. உடனே இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் வாங்கிக்கிறாங்க. ஏன் அத்தை வாங்கிக்கிறீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்ட உடனே, இவ முழுகாமல் இருக்கான்னு சொல்லி அக்கம் பக்கத்தில் இருக்கிற எல்லார்கிட்டேயும் சொல்லிட்டேன், இப்போ போய் இவ முழுகாமல் இல்லைன்னு போய் எல்லார்கிட்டையும் நான் சொல்லிட்டு வரணுமா, எங்கேயும் நடக்காத அதிசயம் என் வீட்டில் நடந்திருக்குன்னு நான் எல்லாருக்கும் தெரியப்படுத்தணுமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம், நாங்களே பார்த்துக்குறோம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க.
கோமதி அப்படி பேசின உடனே மயில் வந்து ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. மீனா இருந்துட்டு என்னத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க, அதுவும் மயிலக்காவை பற்றி, மயிலக்கா இருக்கிற போதே இப்படி பேசுகிறீங்க, எதுக்கத்தை இப்படியெல்லாம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மயிலக்கா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு உங்களை யார் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்ல சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னடி இது அதிசயமாக இருக்குது, வீட்டில் ஒரு சந்தோஷமான செய்தினா அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறது ஒரு வழக்கம், அதனால் நான் போய் சொல்லிட்டு வந்தேன். ஆனால் இப்போ எங்கேயும் நடக்காத அதிசயம் நம்ம வீட்டில் எல்லாம் நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மயிலக்கா போய் சொன்னாங்களா, எதுவுமே தெரியாமல் நீங்கள் ஏன் அத்தை போய் சொன்னீங்க, தப்பு உங்கள் மேலே தான் இருக்குது. ஆமாடி, நான் இனிமேல் வாயவே திறக்கல, எல்லாரும் கஷ்டப்படுறேன், நான் எவ்வளோ தூரம் கஷ்டப்படுவேன்னு தெரியுமாடி அப்படின்ற மாதிரி கோமதி வந்து ஒரு பக்கம் சத்தம் போடுறாங்க. அதுக்கு அடுத்து தான் மீனாலாம் ஒரு பக்கம் சமாதானம் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்து தான் ராஜி இருந்துட்டு மயிலக்கா எப்படி இருக்காங்க நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மயில் ரூமுக்கு போகிறாங்க. அங்கே சுகன்யா தான் வந்து நம்ம மயிலுக்கு வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டுருக்காங்க. கவலைப்படாத மயில், போக போக எல்லாமே சரியாக போயிடும், இதுக்கே நீ இப்படி ஓஞ்சி போனால் என்ன அர்த்தம், இன்னும் எவ்வளவோ பார்க்க வேண்டியது இருக்குது, நீ கொஞ்சம் தைரியமாக இருமா அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ராஜா அதை பார்த்து ரொம்பவே சந்தோஷப்பட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா ராஜி வெளியே வந்துட்டுருக்கிற போது அவங்களோட குமார் வந்து நின்றுட்டுருக்காரு. குமாரை பார்த்தோன்னே ராஜி போய் பேசலான்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் குமார் வந்து கிளம்ப பார்க்குறாங்க. அண்ணன் நில்லுண்ணா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், நீ ஜெயிலுக்கு போனதுக்கப்புறமா என்னெல்லாம் நடந்துச்சுன்னு வீட்டில் இருக்கிறவங்க கண்டிப்பாக சொல்லியிருப்பாங்க. நான் சொன்னது எல்லாமே உண்மைதான்னு, நான் செத்துடக்கூடாது, நம்ம குடும்பத்துக்கு ஒரு அவமானம் வந்துடக்கூடாதுன்றதுனால தான் கதிர் என்னை கல்யாணமே பண்ணிக்கிட்டான். இந்த உண்மையை நான் அப்போவே சொல்லியிருந்தா நீ எந்த தப்பும் செஞ்சுருக்க மாட்டேன், பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு காரியத்தை நீ கண்டிப்பாக பண்ணியிருக்க மாட்டேன், இதுமேலாவது கொஞ்சம் பார்த்துக்கோன்னு, உன்னை பார்க்கவே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அரசி ரொம்ப நல்ல பொண்ணுன்னு, நீ அவளை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட சந்தோஷமாக வாழ்ந்திருக்கலாம், ஆனால் பழி வாங்குறதா சொல்லி இப்படி அவள் வாழ்க்கையும் அழிச்சு உன் வாழ்க்கையும் இப்படி பண்ணிக்கினேன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எனக்காக தான் நீ இது எல்லாத்தையும் பண்ண, ஆனால் கடைசியில் தண்டனை அனுபவிக்கிறது நீயா இருக்கன, என்னதான் இருந்தாலையும் ஒருத்தர் ஒன்று சொல்கிற போது எனக்கு ரொம்ப வலிக்குதுன்னு, ஏன்னா நீ என்னுடைய அண்ணன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவங்க சித்தப்பா வராரு. வந்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா, உங்கள் அப்பங்கிட்ட நீ தனியாக பேசுறது, இப்போ என் புள்ளையோட நின்னும் பேசி அவனோட மனசையும் நீ மாற்ற பார்க்குறியா, சரியான ஆளு தான் நீ. யார் அந்த பாண்டியன் சொல்லி கொடுத்து அனுப்பினானா இல்லை அந்த கதிர் சொல்லி கொடுத்து அனுப்பினானா அப்படின்ற மாதிரி ரொம்பவே தப்பாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சித்தப்பா, நீங்கள் நான் சொல்ல வரதை கொஞ்சம் கேளுங்க, போது நிறுத்து, இனிமேல் இந்த உறவு கொண்டாடிட்டு இங்கே வந்து பேசுகிற வேலையெல்லாம் இதோட நிறுத்திக்கோ, இல்லாட்டி நடக்கிறதே வேறு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு போய் குமாரை வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. ராஜி வந்து ரொம்பவே வருத்தப்படுறாங்க. அண்ணனை இப்படி பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாக்கியம் வந்து ரொம்பவே தலைவலிக்குது. அந்த மனுஷங்கிட்ட சொல்லி ஒரு மாத்திரையை வாங்கிட்டு வர சொல்லி அனுப்புனா யாரும் வாயை பார்த்துட்டு நின்றுட்டுருக்கிறதோ தெரியல, இன்னுமே வீடு வந்து சேரலை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. அதுக்கு அடுத்து தான் அம்மா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மயிலோட சத்தம் வர கேட்குதே. மயில், நான் எங்கே இருக்க மாமா, எதுக்காகம்மா இப்படி கதவை திறந்து போட்டு வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அந்த மனுஷன் திறந்து போட்டுட்டா போனார், அப்போவே சொன்னேன் பூட்டி வச்சுட்டு போயான்னு சொல்லிட்டு, ஆனால் எங்கே கேட்குறாரு, நானும் தலைவலிக்குதுன்னு சொல்லி படுத்துட்டு இருந்தேன், என்னம்மா தலைவலிக்குதா, மாத்திரை வாங்கி போடலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், உங்கள் அப்பனை தான் வாங்கிட்டு வர சொன்னேன், ஆனால் இன்னுமே போன மனுஷனே இன்னும் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக அவரும் வந்துடுறாரு. என்னையா ஒரு மாத்திரை வாங்கிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளோ நேரம் ஆச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், சாரிம்மா கொஞ்சம் நடந்து வர லேட் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சரி, அந்த மாத்திரையை கொஞ்சம் பிச்சு கூட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 2 பேரும் உங்களுடைய சண்டையை நிப்பாட்டுறீங்களா, முதல்ல என்னுடைய பிரச்சனை என்னன்னு கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. அதுக்கு அடுத்து தான் நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. நான் எல்லா விஷயத்துலேயும் பொய் சொல்லிட்டு இருக்கேனா, என்னை நம்பவே கூடாதான், படிப்பு விஷயத்துலேயே நீ பொய் சொன்ன, இந்த குழந்தை விஷயம்னு சொன்னும் போது உன்னை நம்பியிருக்கக்கூடாது, தேவையில்லாமல் நம்பினது என்னுடைய தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு மாமா ரொம்பவே கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசிக்கிட்டே இருக்காங்க, என்னால் தாங்கிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு மயில் வந்து நடந்த எல்லா விஷயத்தையும் வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியம் இருந்துட்டு அந்த விஷயத்தில் பொய் சொன்னால் குழந்தை விஷயத்தில் எந்த பொம்பளையாவது பொய் சொல்லுவாளா, கேட்க வேண்டியதுதான் நடி அப்படின்னு சொல்லிட்டு
கேட்கவும் உடனே தங்கமயில் இருந்துட்டு, இல்லைம்மா நான் அதையும் தான் கேட்டேன், யாராவது இந்த விஷயத்தில் பொய் சொல்லுவாங்களான்னு தான் நான் கேட்டேன். ஆனால் அவர் நீ சொல்லுவ, மற்றவங்க யாரும் சொல்லலைனாலையும் நீ சொல்லுவேன்னு சொல்கிறாருமா. என்னால் அங்கே இருக்கவே முடியலம்மா. அவரும் அதையும் சொல்லிட்டாருமா, நீ இங்கே இருக்க முடிஞ்சா இரு, ஆனால் இங்கே இருக்க முடியலையா கிளம்பி உங்கள் அம்மா வீட்டுக்கே கிளம்பி போன்னு சொல்கிறாரு. இங்கே இருந்தாலையும் புருஷன் பொண்டாட்டியெல்லாம் வாழவே முடியாது, இனிமேல் நான் உங்கள் கூட பேசவே மாட்டேன்னு சொல்லி எப்படியெல்லாம் மனசை காயப்படுத்திக்கிட்டே இருக்காருமா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி சொல்கிற மயில், பொட்டி படிக்கலன்னு தூக்கிட்டு உங்கள் அம்மா வீட்டுக்கு போனால் நீ தூக்கிட்டு வந்துட்டியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஆமாம், உன்னுடைய பயம் எல்லாம் எனக்கு புரியுது. நான் ஒன்றும் அவர் சொன்னதுக்காக பேக்கை தூக்கிட்டாலாம் வந்து நிற்கலாமா, போதுமா, உன்னோட பயம் என்னன்னு எனக்கு புரியுது. இல்லடி மயில், அது என்ன சொல்ல வரேன்னா, போதுமா, நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கும் தெரியுதும்மா. நீ அந்த வீட்டில் தான் ஒவ்வொருத்தரும் என்னை குத்தி குத்தி காமிச்சு பேசிகிட்டு இருக்காங்கன்னா, நீ என்னை இப்படி பேச ஆரம்பிச்சிட்டல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ அப்போவே பொய் சொல்லி தான் கல்யாணம் பண்ணுற விஷயம் தெரிஞ்ச உடனே நான் இந்த கல்யாணமே வேண்டான்னு சொல்லியிருந்திருக்கணும். ஆனால் நான் சொல்லாமல் உங்கள் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணதுனால தான் எனக்கு இப்படி ஒரு கேவலமான ஒரு நிலமை அப்படின்ற மாதிரி சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறாங்க. மயில், ஒரு பிரச்சனை எங்கே வருதோ அந்த பிரச்சனை அங்கேருந்து தான் நம்ம தீர்க்க பார்க்கணும். அதே மாதிரி பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன். ஆமாம், பொய் சொல்லி கல்யாணம் பண்ண தான் செஞ்சேன். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கினவ அப்படி கல்யாணம் பண்ணவே இப்படி கல்யாணம் பண்ணவெல்லாம் அந்த வீட்டில் சந்தோஷமாக இருக்கா. ஆனால் நீ 2 வெறும் சின்னதாக ஒரு 2 தான் பொய் சொல்லி கல்யாணம் ஆச்சு. அதுக்கு என்னடனா நீ இப்படியெல்லாம் பேச்சு பேசிகிட்டு இருக்க, என்னம்மா பேசுகிற, அது அவங்களுடைய வாழ்க்கை வேறம்மா, நான் கல்யாணம் பண்ணிட்டு போன விதம் வேறம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாக்கியம் இருந்துட்டு, அதெல்லாம் எந்த தப்பும் இல்லை, நீ அதை நினச்சியெல்லாம் ரொம்ப கஷ்டம்லாம் பட்டுக்காத சரியா. எதுவாக இருந்தாலையும் அந்த வீட்டிலருந்தே நீ சமாளிக்கணும். ஆம்பளையை எப்போவுமே உன் கைக்குள்ளேயே தான் வச்சுக்கணும். எதுக்காகமோ அவர் இது சொல்லிட்டாரு, அப்படி சொன்னார், இப்படி சொன்னாருன்னு சொல்லிட்டு நீயும் எடுத்த எடுப்பிலே எல்லாத்தையும் விட்டுட்டெல்லாம் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியுதுமா, அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை. உனக்கு நான் இந்த வீட்டுக்கு திரும்ப வரக்கூடாது. நான் ஒரு பைத்தியக்காரி. எனக்காக என் அம்மா, என் அப்பா, என் குடும்பம் இருக்குன்னு நான் நம்பினேன். ஆனால் என் கஷ்டத்தை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு கூட ஏற்றுக்கிறதுக்கு கூட உங்களால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் இதுக்கு மேலே இந்த வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்ப பார்க்குறாங்க. உடனே அவங்களுடைய அப்பா இருந்துட்டு, பாக்கியம், எதுக்கு பாக்கியம் மயில்கிட்ட இப்படியெல்லாம் பேசிட்டு, பாவம் மயில் பறி கோச்சிக்கிட்டே இங்கேருந்து கிளம்பி போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அவள் அப்படி எந்திரிச்சு போகணுன்னு ஐயா நான் இப்படியெல்லாம் பேசிகிட்ருக்கேன். பாவம் என் பொண்ணோட தலையெழுத்தாவது மாறணும்னு நான் நினச்சேன். ஆனால் கடைசியில் என் பொண்ணோட தலையெழுத்தும் என்ன மாதிரியே தான் இருக்குது. எந்த கடவுளுக்கு என்ன பாவம் செஞ்சவங்களே தெரியல, நமக்கு மட்டும் இவ்வளோ சோதனை வந்துக்கிட்டே இருக்குது. அவள் இனிமேலாவது புத்தியோட பொழைச்சிக்கிட்டியா அப்படின்ற மாதிரியெல்லாம் பாக்கியம் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம மயில் இருந்துட்டு அவங்க அம்மா பேசினது கோமதி நடந்துக்கிட்டதுன்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் யோசித்து பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. அவங்கவுங்களுக்கு அவங்கவுங்க பிரச்சனை பெருசாக போயிடுச்சு. யாரை பற்றியும் என்னை பற்றி கொஞ்சம் யாருமே கவலைப்பட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயில் புலம்பிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க நடு ரோட்டில். அதுக்கு அடுத்ததாக நம்ம குமாருக்கு கால் பண்ணுறாங்க. குமார் மயிலோட நம்பரை பார்த்த உடனே கோவப்பட்டு ஃபோனை கட் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கடையில் வியாபாரம் பார்த்துட்ருக்காங்க. அந்த நேரம் பார்த்து தங்கமயில் வேறு வராங்க. தங்கமயிலை பார்த்த உடனே எல்லாருமே வாமா மயில் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மயிலா அப்படின்னு சொல்லிட்டு குமார் பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்னம்மா நீ இவ்வளோ தூரம் வந்திருக்க, டே என்னடா நின்று பார்த்துக்கிட்டு இருக்க, மயிலுக்கு சேர் எடுத்து போடுறா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்ததாக குமாரும் வேண்டாம் வெறுப்பாக எடுத்து போனார். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, என்னடா நின்று பார்த்துட்ருக்க, ஒரு ஜூஸ் எடுத்துகிட்டு கூட, இல்லை மாமா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. வெயில் மண்டையை பொழந்துட்டுருக்கு, எதுவுமே வேண்டான்னு சொல்கிறேன். சரி நீ என்னம்மா இவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. பக்கத்தில் கோயிலுக்கு வந்த மாமா, சரி அப்படியே கடை வழியாக போகலாம், உங்கள் எல்லாரையும் பார்த்த மாதிரி இருக்கும்ல, அதனால தான் மாமா நான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்னம்மா நீ எந்த கோயிலுக்கு வந்த,
பக்கத்தில் இருக்கிற அம்மன் கோயிலுக்கு தான் மாமா வந்தேன். என்ன நீ அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்க, கூட அரசியோ இல்லை உங்கள் அத்தையவோ கூட்டிகிட்டு வந்திருக்கலாம்ல அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. உடனே தங்கமயில் இருந்துட்டு, இல்லை மாமா அப்படியே கிளம்பி வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிம்மா, சரி, டேய் நீ எங்கடா கிளம்பிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே குமார் இருந்துட்டு, பக்கத்தில் டெலிவரி கொடுக்க வேண்டியதாக வேலை இருக்குப்பா, நான் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. யார் இதுடா? இவங்களுக்கு தான்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரிடா, போகிறதும் போகிற, அப்படியே மயிலை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு போடா அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே, நான் போகிறது இந்த பக்கம், வீடு இருக்கிறது அந்த பக்கம், நான் எப்படி இப்போ போக முடியும்? பரவாயில்லடா, கொஞ்சம் லேட்டானா ஒன்றும் தப்பு இல்லை, கொண்டு போய் மயிலை விட்டுட்டு அதுக்கப்புறமா நீ டெலிவரி பண்ணிட்டு வாடா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. குமார் வந்து முடியாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நீ கொண்டு போய் விட்டு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாண்டியன் வந்து சொல்லிடுறாங்க. சரி, இதுக்கு மேலே அப்பாவோட பேச்சை மீற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிக்கிட்டு போகிறாங்க. ஆனால் வண்டியில் உட்கார வைக்காமல் நடந்தே கூட்டிகிட்டு வர்றாரு. அதுக்கடுத்துதான், முதல்ல உன்னை யார் கடைக்கெல்லாம் வர சொன்னாங்க? இதில் அதெல்லாம் இல்லை மாமா, உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன், நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை. எடுக்கலைன்னா உனக்கு புரியாதா? உன் கூட பேசவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. உன்னை மாதிரி பொய்க்காரி கூடயெல்லாம் இதுக்கு மேலே நான் பேசுகிறதே இல்லைன்னு அவனுக்கு அத்தனை தடவை சொல்லிட்டு வந்தேன்ல, திரும்ப திரும்ப எதுக்காக இப்படி டார்ச்சர் பண்ணிகிட்ருக்க? வீட்டில் இருந்தால் தான் நிம்மதி இல்லைன்னு சொல்லிட்டு கடைக்கு வந்தா, கடையிலையும் வந்து என் நிம்மதியை கெடுத்துட்ருக்க. உன் முகத்தை பார்க்கவே எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. எதுக்காக நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்க? இந்த மாதிரிலாம் பண்ணால் திரும்ப நீ சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் நான் மண்டி ஆட்டிட்டு சரிம்மா சரிம்மான்னு தாளம் தட்டுவான்னு நினச்சியா? இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் சொல்லுவேன். இதுக்கு மேலே என் வழிக்கு நீ வந்த, அதுக்கப்புறம் நடக்கிறதே வேறு. உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாதா? எதுக்காக இப்படியெல்லாம் நடந்துக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. என்ன மாமா நீங்கள் இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நானும் குழந்தைய பறி கொடுத்தவ தானே, குழந்தை இருக்குன்னு நம்பி தானே நானும் ரொம்ப பேராசைப்பட்டேன். ஆனால் கடைசியில் இப்படி ஆகணும் எனக்கு மட்டும் எப்படிம்மா தெரியும்? உங்களுக்கு மட்டும்தான் வருத்தம் எல்லாமே இருக்கா? ஏன் மாமா எனக்கு இருக்கக்கூடாதா? எனக்கு இல்லையா? நீங்கள் எனக்கு என் பக்கம் தானே மாமா இருக்கணும். செய்யாத தப்புக்காக என்னை இவ்வளோ பெரிய தண்டிக்கிறீங்களே, இதெல்லாம் உங்களுக்கே நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், நியாயம் அநியாயம் பற்றியெல்லாம் பேசுகிறதுக்கு முதல்ல உனக்கு எந்த ஒரு தகுதியுமே கிடையாது. இதுக்கு மேலே நீ என்னை டிஸ்டர்ப் பண்ண, நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. மயில் வந்து எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சரவணன் வந்து ரொம்பவே கோவத்தில் இருக்காங்க. மயில் சொல்கிறத காது கொடுத்து கூட கேட்க மாட்டேன்றாரு. அப்பா முன்னாடி கடையில் வச்சு எதுவுமே பேசக்கூடாதுன்னா வாயை மூடிட்டு அப்பா சொல்கிறதுக்கு எல்லாத்துக்கும் மண்டையாட்டிட்டு இருந்தேன். தேவையில்லாமல் இனிமேல் ஆளுங்க முன்னாடி இந்த மாதிரி சீன் போடுற வேலை, நடிக்கிற வேலைலாம் வச்சுக்கிட்டுன்னு வச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் எல்லார்கிட்டேயும் உன்னை பற்றின எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவேன் அப்படின்ற மாதிரி சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. ஏன் மாமா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? அநியாயம் பண்ணுறீங்களே அப்படின்ற மாதிரி சொல்லவும், யார் நாங்கள் அநியாயம் பண்ணுறாங்களா? அநியாயம் பண்ணதெல்லாம் நீயும் உன் குடும்பம் தாண்டி. குழந்தை இருக்குன்னு சொல்லி என் குடும்பத்தை நம்ப வச்சு ஏமாத்திட்ட, என்னையும் ஏமாத்திட்ட. இதுக்கு மேலே உன்னை எப்படி நான் நம்ப முடியும்? தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் சீன் கிரியேட் பண்ணுற வேலைலாம் வேண்டாம். நடித்து நடித்து எல்லாரையும் ஏமாத்திட்டுருக்கு, இதெல்லாம் ஒரு ஒரு அழகாடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க. ஒன்று கூட்டிகிட்டு போய் நான் வீட்டில் விட்டுட்டு வரணுமா? அதெல்லாம் இந்த ஜென்மத்தில் இனிமேல் இதெல்லாம் நடக்கவே நடக்காது. இனிமேல் நான் சமாதானம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு கோமாளித்தனத்தை பண்ணேன், அதுக்கப்புறம் நடக்கிறதே வேற அப்படின்ற மாதிரி திட்டுறாரு. ஏமாம்மா இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? உங்களை பார்க்கணும் தானே நானும் வந்தேன். என் மனசுக்கு கொஞ்சம் ஆறுதலாக ஏதாவது பேசுங்க. உனக்கு ஆறுதலாக நான் ஏன்டி பேசணும்? நான் யார் முதல்ல உனக்கு? நீ என் பொண்டாட்டி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க, மறுபடியும் மாமா மாமான்னு சொல்லிட்டு இருக்க. இந்த மாதிரி சொல்லாதன்னு சொல்லி உங்ககிட்ட எத்தனை தடவை சொன்னேன்? உனக்கெல்லாம் ஒரு தடவை சொன்னால் உன் மண்டைக்கு ஏறவே ஏறாதா? நல்லா தானே திட்டிகிட்டு இருக்கேன். ஏன் நான் சொல்கிற வார்த்தை உனக்கு இல்லை புரியலையா? அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக மயில் எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம சரவணன் வந்து எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டாரு. ரொம்பவே கோவத்தில் இருந்து இந்த மயிலை பிடிச்சி பயங்கரமாக திட்டி விட்டுறாங்க.
மயில ரொம்பவே ஃபீல் பண்றாங்க. அதுக்கு அடுத்ததா ஒரு ஆட்டோ வருது. அந்த ஆட்டோ பாட்டி மயில வந்து ஏற சொல்றாங்க. அது வந்து மாமா அப்படின்ற மாரி சொல்றாங்க. எதுவுமே பேசாத. மரியாதையா வண்டியில ஏறு. ஏன்னா அவரு முன்னாடி கத்த வைக்காத அப்படின்ற மாரி சொல்றாங்க. மயிலு எதுவுமே பேசாம ஆட்டோல ஏறி உட்காந்துக்கிறாங்க. வீடு தெரியும்ல, தெரியும்ண்ண அப்படின்ற மாரி சொல்றாங்க. பணம் வந்து கடையில வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மயில வந்து ஆட்டோல வந்து ஏத்தி விட்டுறாங்க. மயில் ரொம்பவே வருத்தப்பட்டு அங்கேருந்து கிளம்பி போறாங்க. சரவணன் இருந்துட்டு மயில் நடந்துக்கினத எல்லாத்தையும் நினச்சு பார்த்து ரொம்பவே கோவத்துல இருக்காரு. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி பாண்டியன் ஸ்டோர்ல அடுத்தடுத்து என்னலாம் நடக்க போகுது, மயிலோட வாழ்க்கை இனி என்னலாம் ஆக போகுதுன்றத வரப்போகிற எபிசோடில் பார்க்கலாம். தேங்க்யூ.